ஹாய் கைஸ், வாங்க தம்பி. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறது நினைச்சா கொஞ்சம் கில்ட்டா இருக்கோ? ஆமாப்பா. சாச்சா, அந்த கில்ட்டையெல்லாம் விடுங்க. இனிமே அர்ச்சனைக்கு ஒரு 1/2 பிளேட் பிரியாணி, கற்பூரமா ஒரு 1/4 கிலோ சிக்கன் பக்கோடா, வெத்தலைப்பாக்கா வேக வச்ச குடல் கறி, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஏன் கையோட எடுத்துக்கிட்டு கூட கோயிலுக்கு போங்க. கடவுள் என்ன கொச்சிக்கவா போறாரு? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? அருவாளர்ரா. இப்படிலாம் நான் கேட்கல. கோயிலுக்கு போகும்போது ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதுப்பா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வேற யாரு? நம்ம ரெகுலர் கஸ்டமர் சுகி ப்ரோ தான். கோயிலுக்கு போறாங்க அன்னைக்கு நம்ம வந்து சைவமா ஏன் இருக்கணும்? நீ நேற்று சாப்பிட்டு முந்தா நேற்று சாப்பிட்டு இன்னைக்கு ஏன் இருக்கணும்? திருப்பரங்குன்ற மேட்டரை பத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரமா உட்காந்து நம்ம தலைமை ஒப்பாரி வச்சிருக்காரு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் அடிக்கிற உடம்பாடா இது? ஃபர்ஸ்ட் நம்ம தலைவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு வாங்களேன். அசைவத்தை எட்டும் போக கூடாது, அசைவத்தை. ஆனா முருகனுடைய வேல் அப்படிங்கறத பத்தி சங்க இலக்கியங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல குடல் இருக்கு, ரத்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. முருகனுடைய வேல்ல குடலு, ரத்தம் இது எல்லாம் இருக்குதுன்னு தமிழ் இலக்கியத்தில் எழுதியிருக்காங்களாமா. சோ திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிட்டது தப்பு இல்லையா? இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாகுது. போர்க்கடவுள் முருகனுடைய வேல்ல எதிரிகளுடைய ரத்தம் இருக்கு, குடல் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. எந்த இலக்கியத்துல மந்தி பிரியாணியும் மட்டன் குடலும் தொங்குன்னு எழுதியிருக்காங்க? பொறுமை சாமி. ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய நான்வெஜ்ஜை ஏன்டா வேலை மெனக்கிட்டு வாங்கிட்டு போய் திருப்பரங்குன்றத்துல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு இவர் கேட்க மாட்டாராம். அதை விட்டுட்டு முருகனுடைய வேல்ல ரத்தம் இருக்கு, குடல் இருக்கு, கோழி குழம்பு இருக்குன்னு சீப்பா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன். அவன் ஒரு ஆளு, அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. இதுல அடுத்ததா ஒரு மேட்ரு ஒன்று சொன்னாரு. அதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்காவது புரியுதான்னு ஒரு தடவை கேட்டுட்டு வாங்களேன். நான் இன்னொன்னு கேட்கறேன், அந்த மலைக்கே அசைவம் கொண்டு போக கூடாதுன்னா அந்த மலையில விலங்கு குட்டி போடாத, அது மாமிசம் மற்ற விஷயங்கள் அங்க இருக்காத. மலை மேல அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடுதாமா. சோ திருப்பரங்குன்றத்துல நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்லையாமா? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அந்த மலையில விலங்கு குட்டி போடாத, அது மாமிசம் மற்ற விஷயங்கள் அங்க இருக்காத. இல்ல, எனக்கு புரியல. அனிமல்ஸ் குட்டி போடுறதுக்கும் நீங்க பிரியாணி கொண்டு போய் சாப்பிட்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சாக்கடையில் கூட தான் அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போடும், அங்கேயும் உட்காந்து சாப்பிடுவீங்களா என்ன? இதுவாது பரவாயில்ல, வெறும் பிரியாணி மேட்ரு. நம்ம சுகி ப்ரோ அடுத்ததா முருகனுக்கே அந்த மாலை சொந்தம் கிடையாது, முந்தானத்து தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான பாய்சனஸ் கண்டென்ட்டை நேக்கா நம்ம மண்டையில கன்வே பண்றாரு. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்களால் முறையாக ஆளுமைப்படுத்தப்பட்ட இடம் அந்த இடம். அந்த குன்று பிறகு சைவர்கள் கைக்கு மாறுகிறது. 2300 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் சமணர்கள் ஆளுகை இருந்த இடமாமா. அதை பின்னாடி வந்த நாம தான் புடுங்கிட்டோமா. வந்து கொஞ்ச நேரம் நீயும் புடுங்க. எது அவனுக்கு இடத்த நாங்கள் பிடிக்கிட்டோம். பீகார்லேருந்து பிழைக்க வந்தவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தங்கறதுக்கு இடமும் குடிதண்ணிக்கு குளமும் வெட்டி கொடுத்தது நாங்கள். எங்கள் இடத்துல அவனத்தை வந்து ஆளுகை நொட்டுறது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? இந்த மேட்ரை நான் சொல்லலை, திருப்பரங்குன்றம் கல்வெட்டை படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. எருகாடூர் ஈழ குடிம்பிகன் போலாயன் செய்த ஆய்ச்சன் நெடுஞ்சாத்தன் நீந்த கற்படிகை. நம்ம உள்ளூர் ஆளு பாவம் பார்த்து படுக்கிறதுக்கு இடம் பண்ணி கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அடுத்த கல்வெட்டு மாறாயது கய அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மன்னர் எங்களுக்கு பாவம் பார்த்து குடிதண்ணிக்காக குளம் வெட்டி கொடுத்தாரு அப்படின்னு அவங்களே கல்வெட்டுல பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. சமணர்களால் ஆளுமைப்படுத்தப்பட்ட இடம் அந்த இடம். பாண்டியர்களை அண்டி புழைக்க வந்தவங்க நாங்கன்னு அவனுங்களே எழுதி வச்சிருக்கானுங்க. ஏதோ ஆட்சி பண்ணவன் ரேஞ்சுக்கு நீங்க இப்படி முரட்டு முட்டு கொடுக்குறீங்களா சுகி ப்ரோ? அடுத்ததா ஏதோ ஒரு டைலாக் ஒன்று சொன்னாரு. அது என்ன டைலாக்? இது சமணர்கள் 2300 ஆண்டுக்கு முன்பு இருந்த போது அவர்கள் விட்டு சென்ற தொல்எச்சம் தான் சைவ வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டன. 2300 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் விட்டுட்டு போன எச்சத்தை நாம கோயில்களா மாத்திக்கிட்டோமா. சுகி ப்ரோ எல்லாம் ஓகே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? 2300 ஆண்டுக்கு முன்பு இருந்த போது முக்கட் செல்வர் நகர்வலம் செயற்க இறைஞ்சுக. 2300 வருஷத்துக்கு முன்னாடி சிவனுக்கு மதுரையில ஊர்வலம் நடந்ததை பத்தி புறநானூறுல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. நான்மறை முனிவர் ஏந்தும் கையெதிரே வாடுக. 4 வேதம் தெரிஞ்ச முனிவர்கள் மதுரையில வாழ்ந்ததை பத்தி அதே புறநானூறுல பாடி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்ன அந்த 2300 வருஷத்துக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டுல மதுரையோட மன்னர் யாருன்னு தெரியுமா?
ஆயிரக்கணக்கான யாகங்களையும் வேள்விகளையும் நடத்தினவர், வேதங்களை ஃபாலோ பண்ண பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. அவர்கிட்ட தான் சமணர்கள் வந்து தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அதுவும் சமணர்கள் ரொம்ப சமாதானமா போவாங்களாம், யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாங்களாம். சமணர்கள் கேட்டால் நாங்கள் யாரோடும் சண்டை போட மாட்டோம், நாங்கள் சமாதானமாக இருப்போம். ஆமா, திருநாவுக்கரசுல கல்லுல கட்டி கடல்ல இறக்குனது, பச்சை குழந்தை ஞான சம்பந்தரை கொளுத்தி கொல்ல பார்த்தது, நெத்தியில திருநீர் வச்சாலே அவட பூச்சாண்டின்னு சொல்லி நங்கூரத்துல கட்டி நடுக்கடல்ல போட்டது, இதெல்லாம் தமிழர்கள் தங்களுக்கு தாங்களே செத்து செத்து விளையாடினது, சமணர்கள் பண்ணல இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னதான் நம்ம சுகி ப்ரோ வரலாறுல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் என் அடிமனசை புறான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு எனக்கு பதில் தெரியல. தைரியத்தை படப்படாது, அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. இன்னும் இந்தியாவில் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறவன் இருக்கிறான். குடிநீர் கிடைக்காத பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. ஏன் சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது இந்த நாட்டின் பத்திரிகை, ஊடகம், நீதிமன்றம், சட்டமன்றம் எல்லாவற்றையும் தின்னுகிற இந்த பிரச்சனை தேவையா? நாட்டில் மக்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி இருக்கும்போது கோர்ட்டு, பிரஸ் இவங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசி அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுதாமா. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். ஏன் சுகி ப்ரோ, நாட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அப்புறம் எதுக்கு ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர், 1000 போலீஸ், 1500 பேரிகார்டு, இது எல்லாத்தையும் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் குமிச்சு வச்சிங்க? வீட்டுக்கு வீடு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கா? இல்லை அந்த பசியில் இருக்க மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கிண்டுறதுக்கா? இல்லை ஒத்த விளக்கேற்றத்தை தடுக்கிறதுக்காக மொத்த கவர்மெண்ட் சோர்ஸையுமே வீணாக்கிட்டு கோர்ட் அவங்க டைமை வீணாக்குறாங்களாமா. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. நம்ம சுகி ப்ரோ ஒரு மூத்த ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு தெரியும், இது சிரிக்காதீங்க அப்படின்னு தெரியும், ஆனால் அதுக்காக இவ்வளோ சீனியர் ஆயிட்டாருன்னு தெரியாமல் போச்சு. அது ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். திருப்புகழ் படிச்சிருக்கியா நீ மடையா? திருப்புகழ்ல வரலையா? திருப்புகழ் எந்த நூற்றாண்டு? நூற்றாண்டுகளை தெரியாமல் பேசக்கூடாது. திருப்புகழை ரெஃபரன்ஸா காட்டி நிறைய பேர் பேசுறாங்களாமா, அது காலத்தால பிற்பட்டதாமா. எழுத்தாணி எடுத்து ஏத்துறதுக்குள்ள ஓடிரு. நம்ம சுகிபுரம் மைண்ட் செட் இப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது திருப்புகழ இது இந்த அருணகிரிநாதன் எழுதுனா அதுவா ஏன் பின்னாடி வந்து ஏத்துக்க முடியாது, எடுத்துருவா, இந்த மாதிரி இருக்குது நம்ம சுகிபுரோட மைண்ட் செட். திருப்புகழ கூட ஏத்துக்க மாட்டாராமா ரெஃபரன்ஸா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். முருகனே நேரடியா அப்ரூவ் பண்ண அருணகிரிநாதரையும் அவர் எழுத திருப்புகழையும் ஏத்துக்க மாட்டாரு. ஓகே, அப்ப வேற யாரெல்லாம் தமிழுக்கு அத்தாரிட்டி ஆக்குறாருன்னு நீங்களே பாருங்களேன். ஐயாலும் சங்க இலக்கியத்துல அத்தாரிட்டி, ஐயாலும் சங்க இலக்கியத்துல அத்தாரிட்டி, ஐயாலும் சங்க இலக்கியத்துல அத்தாரிட்டி. பக்கத்துல யாரையோ காட்டி இவர் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாருல, அந்த அத்தாரிட்டியோட அழகை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம ஐயாச்சாமி ரிட்டையர்டு ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் தமிழுக்கே இலக்கணம் எழுதின அகத்தியரை அப்படி ஒரு ஆளே கிடையாது, அது ஃபேக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டார்ல, இவர் தான் தமிழுக்கு அத்தாரிட்டியா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இவர் கூட தேவலாம். அடுத்த ஆளை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். கேட்கிறவர்களும் கனமுள்ளவர்களாக இருப்பது என்பது சூர்யா சேவியர் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு அரங்கம் என்பதை. கணம் பொருந்திய சூர்யா சேவியரா, எவ்வளவு கணம்னு தெரியுமா? நேர தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்க. என் பொண்டாட்டின்னு வெட்டுகன்னு ராஜராஜ சோழன் சொன்னதாக ராஜராஜ சோழன் பொண்டாட்டி 15 பேர் வரிசையா அப்படி எழுதி வச்சிருக்காங்க. இந்த 15 பேர்ல நீ யாருடைய வாரிசு? தமிழ் மன்னர் ராஜராஜ சோழனை பார்த்து 15 பொண்டாட்டி கட்டினவன் நீங்க எத்தனாவது வாரிசுன்னு சொல்லி இவ்வளவு சீப்பா பேசுற இந்த சூர்யா சேவியர் தான் நம்ம சுகி ப்ரோக்கு கணம் பொருந்தி வரான். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டை. அப்படியே கேமராவை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்களேன். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. இவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரே குரூப், ஆனால் நம்மக்கிட்ட வந்து தமிழுக்கே நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் வீடியோனுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.